ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நம்பர் 15, இந்த உலகத்தில் எது ரொம்ப பவர்ஃபுல்லான கேமரான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சேட்டிலைட்டில் இருக்கிற கேமரா தான் இந்த உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான கேமரா. சேட்டிலைட்டில் இருக்கிற கேமரா பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஷர்ட் போட்டிருக்கோம், என்ன கலர் ஷூ போட்டிருக்கோம்ன்ற வரைக்கும் அக்யூரேட்டாக பார்த்து சொல்லும். சேட்டிலைட் கேமரா எதனால இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேமரா மாதிரி இல்லாமல் சேட்டிலைட் கேமரா பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக லென்ஸு செய்வாங்க. அதுக்கு அடுத்ததாக அதுக்குன்னு தனியாக சென்சார்ஸ்லாம் செஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 14, நார்மலாக சிரிஞ்சில் தண்ணியை நிரப்பி நம்மளோட கைகளில் போட்டால் என்ன ஆகும்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி சிரிஞ்சிஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். நார்மலாக நம்மளுக்கு ஏதாச்சும் வைரஸ் ஃபீவர் வந்துச்சுன்னா டாக்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க, சிரிஞ்சில் அதுக்கான மருந்தை ஏற்றி நம்மளோட கைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணி ஒரு சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸும் குணமாயிரும். அதே இது தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பாக்டீரியாஸ் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தண்ணியே நம்ம ஃபில்டர் பண்ணாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா 1-2 பாக்டீரியாவாச்சும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தண்ணியை நம்ம சீஞ்சில் ஏற்றி நம்மளோட கைகளை இன்ஜெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபீவரோ அப்படி இல்லாட்டி சைடு எஃபெக்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் பிளட் செல்ஸ் பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரத்தத்தில் தண்ணி சேர்ந்தால் நம்மளால ஹார்ட் பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். அதனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கா. நம்பர் 13, இப்போ நீங்கள் ஏதாச்சும் பாறைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டிங்கன்னா சர்வே பண்ண முடியாது. அதே இது நீங்கள் ஒரு லெதர் ஷூ போட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக சர்வே பண்ணலாம். இங்கே பாறைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. அதே இது ஒரு லெதர் ஷூ போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லெதர் ஷூவே சாப்பிடலாம். லெதர் ஷூவில் பார்த்தீங்கன்னா தேவையான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் பாறைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த லெதரை சாப்பிட்டு ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் நீங்கள் சர்வே பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்க்க எப்படி தெரியுது? ஏதோ ஒரு காஞ்ச இலை மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளையோட நேம் பார்த்தீங்கன்னா டெட் லீஃப் பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளையோட தோற்றம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காஞ்ச இலை போல தான் இருக்கும். நம்ம நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும் அது ஒரு பட்டர்ஃப்ளைன்னு. நம்ம 11, ஆந்தைகளை பற்றி நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் நான் சொல்லப்பட்ட ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது. ஆந்தைகள் பார்த்திங்கன்னா அதோட கழுத்தை 260 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆந்தைகள் பார்த்திங்கன்னா சொந்தமாக கூடு கட்ட தெரியாது. அது மற்றவங்க கட்டின கூடில் தான் தங்கி இருக்கும். நம்பர் 10, ஃப்ரெண்ட்ஸ், 1863க்கு முன்னாடி எல்லாரும் வண்டின்ற பேரில் சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த சமீபத்தில் தான் ராபர்ட் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா சைக்கிளில் இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஃபுல் ஸ்பீடில் தான் போவேன்ட்டு ஃபுல் ஸ்பீடில் போனாங்க. அப்படி போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களும் இறந்து போயிட்டாங்க. நம்பர் 9, சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சில் ஒன்று சொன்னாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முதலைகளுக்கு இயற்கையாக மரணமே கிடையாதான். அப்படி எப்படி முதல்ல செத்து போகும்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று ஏதாச்சும் நோய் வந்து செத்து போகும், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விலங்கு வேட்டையாடினா மட்டும்தான் செத்து போகுமா. நம்பர் 8, இந்த உலகத்திலே அதிகமாக விற்பனை ஆன பிஸ்கட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்லேஜி பிஸ்கட்டு தான். மணிக்கு 250 மில்லியன் பேர்கிட்ட அந்த ஒரு பிஸ்கட்டை வாங்கி சாப்பிடுவாங்களாம். அதாவது ஒரு செகண்டுக்கும் 8000 பேர் அந்த ஒரு பார்லேஜி பிஸ்கட்டை வாங்கி சாப்பிடுவாங்க. நம்பர் 7, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தங்கத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? சில்வர், பித்தாளை, அதுக்கு அடுத்ததாக தங்கம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கலை வச்சு தான் கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் நம்ம சில்வரோ இல்லை பித்தாளையோ நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆபத்து. அதே இது நம்ம தங்கத்தை சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு நோயுமே வராதான். நம்பர் 6, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜெயிலோட நேம் தான் பிளாக் டால்பின் பிரிசன். இந்த ஜெயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது. இந்த ஜெயிலில் இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு திருடனும் தப்பிச்சதே இல்லை. அதையும் மீறி தப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். இந்த ஜெயிலை சுற்றி எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமராவாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெர்சன்ஸையும் கண்காணிக்கிறதுக்காண்டி ஒரு காட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஜெயிலில் இருந்து தப்பிக்கிறது எந்த ஒரு பயனுமே இல்லை, இம்பாசிபிள். நம்பர் 5, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 7.9 பில்லியனா. அந்த எல்லா மக்களையுமே ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல நிற்க வச்சா
இந்த மேப்பில் தெரிகிற அந்த சின்ன ரெட் கலர் அளவு தான் மக்கள் இருப்பாங்களாம். அந்த கொஞ்சோண்டு மக்கள் தான் இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்காங்களாம். அப்போ நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் இந்த உலகம் எந்த அளவு பெருசுன்ட்டு. நம்பர் 4, நம்ம விளம்பரத்தில் பார்க்குற எல்லா ஐஸ்கிரீமும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு தான். அதாவது டிவி விளம்பரத்தில் காமிக்கிற எல்லா ஐஸ்கிரீமும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருப்பாங்க. அதனால தான் அந்த ஐஸ்கிரீம் எல்லாமே உருகாமல் அப்படியே சாலிடாக இருக்குது. நம்பர் 3, லிஜார்டு. அதாவது பள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஓடுறப்ப நின்று தான் ஓடும், கண்டினியூஸாக ஓடாது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா பள்ளிகளால் ஓடிக்கிட்டு இருக்கப்ப மூச்சு விட முடியாது. அது கொஞ்சம் தூரம் ஓடும், அதுக்கடுத்து தான் மூச்சை விட்டு திருப்பியும் ஓடும். இந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நம்பர் 2, இந்த உலகத்திலே எக்ஸ்பென்சிவ் ஆனது தங்கம். இந்த தங்கம் அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் இருக்குமா. அதாவது கடலில் இருந்து எடுத்த தங்கத்தை ஒரு ஆளுக்கு 4 கிலோவா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேர்த்துக்கும் பிரித்து கொடுக்கலாம். நம்பர் 1, இந்த உலகத்திலேயே கல் ஸ்ட்ராங்கா தண்ணி ஸ்ட்ராங்கான்னு கேட்டால் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்? கல் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவோம். ஆனால் கல்லை காற்றுலையும் தண்ணி தான் ஸ்ட்ராங்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கல் தண்ணியோட கன்சிஸ்டன்சினால் இந்த கல்லை அரிச்சுக்கிட்டு போச்சு. அதே இது தண்ணி மின்னல் வேகத்தில் ஃபுல் ஃபோர்ஸில் வந்துச்சுன்னா எதில் இருக்கிற எந்த கல்லாக இருந்தாலும் உடஞ்சி போயிடும். சரி காய்ஸ், இன்றைக்கான வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்தோடைய வீடியோஸில் ஒன்று சந்திக்கலாம். பாய்.